நாங்க நிக்கிட்ட பார்த்தா ஏதோ ரோடு வாருங்கிற வண்டி கிட்ட நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனா அப்படி இல்ல, நாங்க ஒரு பிளானு கிளம்பிட்டோம். எங்க இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. அதனால ஒரு 3 நாளைக்கு டெய்லி எங்களோட விளாக்ஸ் வந்துட்டே இருக்கும். ரெடியா இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிருங்க. வாங்க கொடைக்கானல் போயிடலாம். வாங்க गाइस கொடைக்கானல் போலாம். ஹலோ மக்களே, ஃபைனலா நாங்க கொடைக்கானல் ட்ரிப் கிளம்பிட்டோம். அப்படியே நாளைக்கு ஃபுல்லா கொடைக்கானல் சுத்தி பார்த்துட்டு மறுநாள் பிளாக் தண்டர் போறோம். மொத்தமா ஒரு 5 எபிசோட வரும் எங்க வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒண்ணும் முடியலப்பா. வாங்க கொடைக்கானல் போவோம், போயிட்டு பாப்போம். பாய். நம்ம எங்க போறோம்? நம்ம எங்க போறோம்? நம்ம எங்க போறோம்? ஹலோ மக்களே, பல வருஷம் கழிச்சு நாங்க இப்பதான் இந்த மாதிரி கோச் வேல போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்க கார்ல தான் போயிட்டு இருந்தோம். ஓ, நீ அப்படி வரியா? இப்பதான் முதல் முறையா கோச் வேல போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். இதுக்காக நம்ம ஒரு போட போறோம். நேரா போறோம் கொடைக்கானலுக்கு. என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா. பேசுப்பா. அதனால ரொம்ப இதுக்காக ஸ்பான்சர் யாரு? அவரு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படி இல்ல. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மலேசியால ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு அது வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எங்களை பாட்டி வச்சிட்டு இருக்கா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. நாங்க வீட்டுல சொல்லிடுவோம் சொல்லிட்டு யார் மலையக்கார பொண்ணு. ஜாப்பனீஸ். இந்த மலாய் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இவன் பேசுற மலையை என்னால காதுல கூட கேட்க முடியல. இவன் பக்கம் ஏன்டா என்ன உட்கார வச்சுக்கிட்டு ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த பாட்டு உனக்கு தான் தயாரிக்கணும். நீ தயாரிக்கணும். நீ யாரு? அண்ணன் தானே நீ? அண்ணி பேரு என்னடா? அண்ணி பேரே தெரியாது. தெரியாதா? எல்லாம் கேள்விப்பட்டதா? ஜாப்பனீஸ்ல என்ன அர்த்தம்? இது சைனீஸா? மலாய் மலாய் குச்சிலிக்குமா? பேர குச்சிலிக்குமாவா? டேய் சும்மாறா. மக்களே, இந்த உலகத்திலே யாரும் கண்டுபிடிக்காத கேம எங்க ஏபி விலாக் சார்பா நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கேம்னா கையெழுத்து வாழவி. கையெழுத்து வாழவி. இந்த கேம கண்டுபிடிச்சது நாங்க தான். அப்பயே வாழை தூங்குறீங்க. இந்த கேம் பேர் கையெழுத்து வாழவி. இல்ல கையெழுத்து மெசேஜ். மக்களே எல்லாம் என்ன காப்பாத்துங்க. எல்லாம் கொள்ளைய விரும்புகிறாங்க. தம்பி, எனக்கு எல்லாம் தெரியாது. லாஸ்டா இறங்குறதுக்குள்ள என் கையில வந்து 1000 ரூபாய் நிக்கணும். இல்லன்னா வச்சுங்க வேற மாதிரி ஆயிடுவான். 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் இரு. 1000 ரூபாய் இந்த 5000 கொடுத்து தெரியல. ஒரு மாடு தரலையா? யார் இவரா? காசு இல்லப்பா. காசு நீ 1000 ரூபாய் நீ தப்புப்பா. நீ தப்பு. நீ அப்பா மேல எப்படி ஏறி வந்தா நீ 1000 ரூபாய் கொடுக்கறியா? 5000 கொடுத்து அவங்க போடல. 1000 ரூபாய் கொடுக்கலாம் பண்ணிட்டோம். இப்ப இருக்கிற மக்கள் அதெல்லாம் பாக்குறது இல்ல. யார் அங்க சாட்சி கையெழுத்து போடுறாங்களோ அவங்களதான் புடிச்சு கூண்டுல உட்கார வைக்கிறாங்க. யார் அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க? 1000 ரூபாய் போறதுக்கு கூட்டு வந்த அந்த 1000 ரூபாய் நீ தான் கொடுக்கணும். நானே கொடுப்போம். அந்த 1000 ரூபாய் ஒரு ரூபாய் நானே 1000 ரூபாய் மட்டும் தெரியும். ஒரு ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து கேள்விக்கிறாங்க பத்தி அந்த கேள்வியே தோத்துரும். எப்படிரா இந்த பக்கிற மக்கள் எல்லாம் என்ன பாக்குறாங்க? சாட்சி யாரு கையெழுத்து போடுறானோ நீதான். சம்பந்தப்பட்டவங்க கூட சம்பந்தமே இல்லாத சண்டை போட்டாரு. சம்பந்தப்பட்டு எதுவுமே தெரியாம உட்காந்து ஆளு 1000 கொடுக்க வேண்டியது. ஆமா, சாட்சி யாரு காசு கொடுக்கணும்? நீ பேசக்கூடாது.
நீ போட்டு first போன் போடு. ஏய் நீ கப்பல வரவேல பேசுவீங்க துருன்னு வருது ரெண்டு பேரும் லாஸ்டா எனக்கு அவங்க பேசிட்டு இன்னும் தண்டத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இல்லடா அந்த பொண்ணு அவங்க ஹரியாவே நீ வாய் விட்டு போட்டு பாரு என்ன கேள்வி கேக்குறாங்க இவன் பாஸ் 10 பைசா கொடுக்காதவங்க என்ன கேள்வி கேட்டுங்க பாரு நீ எங்க போய் எப்படி முட்டு கொடுத்து நின்றாலுமே இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு யார் அங்க கையெழுத்து போறானோ இந்த கையெழுத்து போடுவீங்க ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நீ ஒத்துக்கல 1000 ரூபாய் நீ கொடுக்கணும் அது நீ ஒத்துக்கிறியா இல்லையா லாஸ்ட் வண்டியில சும்மா வருமா லாஸ்ட் கொடுக்க மாட்டியா மொத்த காசு இப்பே கொடுத்துறியா நீ இப்பே வாங்கி 1000 ரூபாய் நீ பேசாத பேசுவோம் நாங்க 10 பைசா கொடுக்காத நீ பேசலாம் இல்லையா மாத்தி மாத்தி பேசுறீங்களா துட்டு கொடுத்தவங்க கொடுக்க சொல்லிட்டு கோவம் வருதுல்ல அதே மாதிரி கொடுத்தாரா அவருக்கு நீ என்னடா சொல்ற எனக்கு இதெல்லாம் இப்படி பேசுங்கலாம் வளவலாம் உனக்கு 1000 ரூபாய்டா ஆமாடா நான் தர வேலை பாடுறேன் முன்ன எப்ப தர நீ எப்ப தர உனக்கு 1000 ரூபாய் அதோட அடிக்கணும் ரொம்ப ஓவரா பேசுறே பேரா ட்ரிப் முடிக்கல 1000 ரூபாய் என்ன எல்லாம் வெறுப்பேத்துறாங்க இவ்வளவு நேரம் சூடு சொல்லலாம் உட்காந்துட்டு இப்ப வந்து ஆறு உட்காருக்கல அது எப்ப காசு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வாய் வருது அதுக்கு முன்னாடி சொல்ல முடியல உன்னால பேச முடியலையா சரி சரி வந்து தரணும் அதான் நானும் சொல்றேன் நீ தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து வாய் வருது அதெல்லாம் 1000 ரூபாய் நான் கொடுத்துறேன் அவ்வளவுதான் சரி ஓகே சரி திருப்பி கல்யாணம் கண்ணாடி ஆமா என்ன சண்டை ஏதோ 1000 ரூபாய் தரணும் வேற ஆளுக்காவது சண்டை போட்டுக்கிறாங்க 5000 ரூபாய் கொடுக்கவே இல்லையா அது கண்டிப்பா இல்லையா இல்லையா